சும்மா பேச்சு கூட அவங்க சொன்ன வார்த்தையே ஓ வாயால சொல்லாதம்மா. சாக்கடையில கிடக்கிற பண்ணிங்க சாமியை உரசிச்சுன்னா சாமி அழுக்காயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த பண்ணிங்க பொறப்புலயே தப்பு இருக்குமா? அதான் உன்னை பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிருக்காங்க. பத்தினிய பழிச்ச ஊரெல்லாம் எரிஞ்சு அழிஞ்சு நாசமாத்தான் போயிருக்கு. நீ வேணா பாரு அவங்க எல்லாம் என்ன கதிக்கு ஆளாகிறாங்கன்னு. அக்கா, யாரோ எப்படியோ போயிட்டு போறாங்க, அதெல்லாம் விடு. எல்லாமே நல்லதுக்கு நினைச்சுக்கோக்கா. நீ எங்களுக்கு திரும்ப வந்துட்டல்ல. அசிங்கமான பேரோட தானே வந்திருக்கேன். நான் என்ன பாவம் பண்ணேன்? இந்த வாழ்க்கை வேணும்னு நான் கேட்கலையே. அவங்க அப்பா பணத்தை கொள்ளடிக்கிறதுக்காக என்ன பகடக்காயா யூஸ் பண்ணிட்டாங்க. நான் பாட்டுக்கு வேலையை பார்த்துக்கிட்டு நிம்மதியா தானே இருந்தேன். என்ன சில நேரம் பட்னியா இருந்தேன். சீட்டு கட்ட முடியாம தவிச்சிருக்கேன். தம்பிக்கு ஃபீஸ் கட்ட முடியாம பயந்துருக்கேன். ஆனா நான் நிம்மதியா தானே இருந்தேன். என்ன கூட்டிட்டு போய் எப்படி ஆக்குறேன்னு சொல்லி இப்படி ஒரு பட்டத்தை கட்டி அனுப்புறமா? நினைச்சாலே என் உடம்பெல்லாம் கூசுது. நீ எதுக்குமா வருத்தப்பட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்க? அவங்க புத்திக்கும் பொழப்புக்கும் என்ன தோணுதோ அதைத்தாமா அவங்க பேசுவாங்க. அவங்க சொல்றதுனால திவ்யா தப்பாயிடுவாளா? நான் சொல்றேன், என் பொண்ணு நெருப்பு. நெருப்புன்னு வாயால சொன்னாலே சுடுற நெருப்பு. ஆமாக்கா, எங்க அக்காவை பத்தி எங்களுக்கு தெரியும். உன்னை பத்தி சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு அவ யாரு? அவளுக்கு என்ன யோகிதை இருக்கு? ஐயோ, இப்படி சொல்லிட்டாங்களேன்னு பயந்து ஓரமா போய் உட்கார்ந்துட்டு இருந்தேன்னா உன் தலையில ஏறி டான்ஸ் ஆடணும் தான் நினைப்பாங்க. அம்மா சொன்னதுதான்க்கா உண்மை. திவ்யானா தப்பில்ல, திவ்யானா நெருப்பு.